தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை தனது சக்தி வாய்ந்த மற்றும் நன்கு திட்டமிட்ட பத்திரிகையாளர் சந்திப்புகள் மூலம் மாநிலத்தில் அரசியல் தகவல் தொடர்புகளை மாற்றி வருகிறார். பாஜகவின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதிலும் சரி, ஆளும் கட்சியின் தோல்விகளை அம்பலப்படுத்துவதிலும் சரி, ஊடக நிகழ்ச்சி நிரலை கட்டமைக்கும் அவரது திறன் பாரம்பரியமாக திராவிட கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் மாநிலத்தில் கட்சியை ஒரு வலிமையான சக்தியாக நிலைநிறுத்தியுள்ளது. தெளிவற்ற சொல்லாட்சியை நம்பியிருக்கும் பல அரசியல்வாதிகளைப் போலல்லாமல் அண்ணாமலை தனது அறிக்கைகளை சரியான தரவுகளுடன் கூடிய ஆவணங்கள் மற்றும் தர்க்கரீதியான வாதங்களுடன் முன்வைக்கிறார். இந்த அவரது பத்திரிகை தொடர்பு முறை பாஜகவிற்கு ஒரு முக்கிய சொத்தாக அவரை ஆக்குகிறது. அண்ணாமலையின் பத்திரிகையாளர் சந்திப்புகள், குறிப்பாக அவரது அச்சமற்ற அணுகுமுறை, பாஜகவிற்கு மதிப்பு சேர்க்கும் மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாகும். ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்தில் ஈடுபடுபவர் எத்தகைய சக்தி வாய்ந்த நபராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்க தயங்குவதில்லை. மிக முக்கியமாக அவர் தொடர்ச்சியாக வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் திமுக தலைவர்களின் ஊழல்கள் தொடர்புடைய ஒரு விரிவான ஆவணமாகும். இந்த வெளிப்பாடுகள் தமிழகத்தில் ஒரு அரசியல் புயலை ஏற்படுத்தின. இது திமுக தலைவர்களை தற்காப்பு நிலைக்கு தள்ளியது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் விவாதத்தில் ஊழலை முன்னிடத்துக்கு தள்ளியது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கை அவர் கையாண்டது மற்றொரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு ஆகும். அவர் பண மோசடியில் எவ்வாறு ஈடுபட்டார் என்பது குறித்த விரிவான விளக்கங்களை அண்ணாமலை வழங்கினார். திமுக இந்த பிரச்சனையை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக வடிவமைக்க முயன்றாலும் அண்ணாமலையின் உண்மை அடிப்படையிலான அணுகுமுறையால் அவற்றை நிராகரிக்க முடியவில்லை. அண்ணாமலையின் உண்மை அடிப்படையிலான அணுகுமுறை மாநிலத்தில் ஆளும் கட்சியின் தோல்விகளை முக்கிய பேச்சு புள்ளிகளாக மாற்றுவதில் சிறந்து விளங்குகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிர் இழப்புகள் சம்பவத்தை தொடர்ந்து அவர் சந்தித்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாகும். திமுக அரசு இந்த சம்பவத்தை உள்ளூர் பிரச்சனையாக குறைத்து மதிப்பிட முயன்றாலும் காவல்துறையின் செயலற்ற தன்மை, கள்ளச்சாராய மாஃபியாக்களின் ஈடுபாடு மற்றும் சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தின் பரந்த தோல்வி ஆகியவற்றை அண்ணாமலை அம்பலப்படுத்தினார். அவரது பேச்சு ஊடகங்களையும் பொதுமக்களையும் ஒரு சோக சம்பவமாக மட்டும் பார்க்க வைக்கவில்லை. திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை மக்கள் முன் அம்பலப்படுத்தியது. இதேபோல் 2022ஆம் ஆண்டு நிகழ்ந்த கோயம்புத்தூர் சிலிண்டர் குண்டுவெடிப்பு வழக்கில் அண்ணாமலை தனது பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் திமுக அரசு எவ்வாறு பயங்கரவாத அச்சுறுத்தல்களை தவறாக கையாண்டது என்பதை சுட்டிக்காட்டினார். குறிப்பாக மாநில அரசின் உளவுத்துறை தோல்விகளை சுட்டிக்காட்டினார். மேலும் அவர் மாநில அரசு சிறுபான்மையினரை தாஜா செய்யும் அரசியலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனால் இந்த பிரச்சினை தேசிய அளவில் விவாதிக்கப்பட்டது. இது பாஜகவை தேசிய பாதுகாப்பில் தீவிரமான கட்சியாக நிலைநிறுத்தியது மட்டுமல்லாமல் திமுக குறித்த தேசிய அளவிலான கண்ணோட்டத்தை ஆய்வுக்கு உட்படுத்தியது. செய்திகளுக்கு எதிர்வினையாற்றும் மற்ற அரசியல்வாதிகளைப் போலல்லாமல் அண்ணாமலை முன்கூட்டிய கதையை அமைக்கிறார். பொதுமக்களுக்கு பாஜக தரும் 3 முக்கிய விஷயங்கள் என்னவென்றால் ஊழல் எதிர்ப்பு, சட்டம் ஒழுங்கு மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஆகியவை ஆகும். இந்த 3 அம்சங்கள் தொடர்பான விவாதத்தில் ஆதிக்கம் செலுத்துவதை உறுதி செய்யும் வகையில் அவரது பத்திரிகையாளர் சந்திப்புகள் கட்டமைக்கப்பட்டுள்ளன. நீட் தேர்வுகளை மாநில அரசு கையாள்வதை கேள்விக்குட்படுத்திய அவரது பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு சரியான எடுத்துக்காட்டு ஆகும். இந்த விவகாரத்தில் மத்திய அரசை திமுக தவறாக குற்றம் சாட்டிய அதே வேளையில் மாநில அரசின் மருத்துவக் கல்விக் கொள்கைகள் தவறானது என்று அண்ணாமலை எடுத்துரைத்தார். இந்த விவாதத்தை பாஜகவுக்கு சாதகமாக மாற்றினார். தாக்கங்களை ஏற்படுத்தும் அண்ணாமலையின் பத்திரிகையாளர் சந்திப்புகளுக்கு சமீபத்திய உதாரணம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்த அவரது சந்திப்பு ஆகும். இதில் அவர் தனது வலுவான நிலைப்பாட்டை எடுத்துக்காட்டினார். இந்த விவகாரத்தில் 2ஆம் ஆண்டு பொறியியல் பெண் மாணவி குற்றவாளி ஞானசேகரனால் பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தமிழ்நாட்டின் உயர்மட்ட கல்வி நிறுவனங்களில் நிலவும் மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடுகளை அம்பலப்படுத்தியது. அண்ணாமலை ஆளும் திமுக அரசாங்கத்தை நேரடியாக எதிர்த்தார். பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதை கண்டித்தார். திமுக அரசு பதவி நீக்கம் செய்யப்படும் வரைதான் காலணி அணியப்போவதில்லை என்று அறிவித்தார். பாதிக்கப்பட்டவருக்கு அடையாள பிராயச்சித்தமாக 6 முறை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார். அவரது வழக்கத்திற்கு மாறான ஆனால் சக்தி வாய்ந்த போராட்டம் இந்த வழக்கில் பொதுமக்களின் கவனத்தை குறிப்பிடத்தக்க வகையில் ஈர்த்தது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் ரகசியங்களை காவல்துறையினர் கசிய விட்டதாகவும்
இது அவரது தனியுரிமையை மீறுவதாகவும் வழக்கை பலவீனப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். குற்றவாளிகள் திமுக தலைவர்களுடன் இருக்கும் புகைப்படங்களையும் வெளியிட்டு ஆளும் கட்சிக்கு குற்றவாளிகளுடன் உள்ள தொடர்பை கேள்விக்குள்ளாக்கினார். அவரது பத்திரிகையாளர் சந்திப்பு மற்ற விஷயங்களிலிருந்து கவனத்தை திசை திருப்பியதுடன் பெண்களின் பாதுகாப்பில் மாநில அரசாங்கத்தின் தோல்விகள் என்ற பரந்த பிரச்சினைக்கு மாற்றியது. இதனால் திமுக தற்காப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதேபோல தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் மும்மொழி கொள்கைக்கு எதிரான திமுகவை எதிர்கொள்ள அண்ணாமலை சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அப்போது ஆளும் கட்சியின் பாசாங்குத்தனத்தை அவர் சுட்டிக்காட்டினார். திமுக தலைவர்களின் குடும்பங்களால் நடத்தப்படும் தனியார் பள்ளிகள் மும்மொழி கல்வி முறையை பின்பற்றும் அதே வேளையில் அரசு பள்ளிகள் மட்டும் இருமொழி கல்வி முறையில் தொடர்வது ஏன் என்று கேட்டார். அரசு பள்ளிகளில் உள்ள தமிழக மாணவர்களுக்கு கூடுதல் மொழியை கற்கும் வாய்ப்பு ஏன் மறுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் மோடி அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியை திணிப்பதில்லை. அதே சமயம் மலையாளம், தெலுங்கு அல்லது கன்னடம் போன்ற பிராந்திய மொழிகள் உட்பட எந்த மூன்றாம் மொழியையும் மாணவர்கள் தேர்வு செய்ய அனுமதிக்கிறது என்பதை அவர் மக்களுக்கு புரிய வைத்தார். இந்த முரண்பாட்டை அம்பலப்படுத்தியதன் மூலம் திமுகவின் மும்மொழி எதிர்ப்பு தமிழக மாணவர்கள் மீதான உண்மையான அக்கறைக்கு பதிலாக அது அவர்களின் ஒரு அரசியல் ஏமாற்று தந்திரம் என்பதை புரிய வைத்தார். கல்வி பிரச்சனையில் பாஜகவுக்கு சாதகமாக கதையை மாற்றியமைத்த அவரது திறன் அரசியல் நிகழ்ச்சி நிரலை வகுப்பதில் அவரது திறமையை காட்டியது. இது திமுக அரசை மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கும் அளவுக்கு தற்காப்பு நிலைக்கு தள்ளியது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் தொடர்பு கொள்ளும் அண்ணாமலையின் பத்திரிகையாளர் சந்திப்புகள் அடிமட்ட வாக்காளர்கள் மற்றும் நகர்ப்புற அறிவுஜீவிகளை சென்றடைய உதவுவதால் அவரது திறன்கள் தனித்து நிற்கின்றன. அவரது கராராக பேசும் தொனி, தெளிவான பேச்சு மற்றும் அவரது உரைகள் இயல்பாகவே வைரலாகின்றன. சமூக ஊடகங்களில் இது இயல்பான ஈர்ப்பை பெறுகிறது. பாஜக பல ஆண்டுகளாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போராடி வரும் ஒரு மாநிலத்தில் அண்ணாமலையின் பத்திரிகையாளர் சந்திப்புகள் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. அவரது அச்சமற்ற நிலைப்பாடு, நன்கு திட்டமிடப்பட்ட வாதங்கள் மற்றும் மூலோபாய ஊடக தொடர்புகள் தமிழ்நாட்டில் பாஜக குறித்த மக்களின் விருப்ப வாய்ப்பு, கட்சி மீதான நம்பகத்தன்மை மற்றும் செல்வாக்கை மேம்படுத்தியுள்ளன. ஊடக நிகழ்வுகளை விட அவரது பத்திரிகையாளர் சந்திப்புகள் சக்தி வாய்ந்த அரசியல் கருவிகளாக மாறி கதைகளை வடிவமைக்கின்றன. அத்துடன் அரசியல் எதிரிகளை பின்னுக்கு தள்ளுவதாகவும் உள்ளதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.